ப்ரோ கபடி லீக் சீசன் 12 முதல் நாள் கோலாகலமா ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் தலைவாஸ் ஒரு வெற்றியுடன் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் சாகர் ராத்தி நரேந்தர் கண்டோலா ஏன் ஆடல உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் கூடவே முதல் நாளே டை பிரேக்கர்லாம் நடந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்துச்சு. ரெண்டாவது மேட்ச் அதை பத்தியும் நான் டீட்டெயிலாக இங்க பேச போறேன். அண்ட் டெலிகாஸ்ட் எங்க தான் மொபைல்ல ஃப்ரீயா பாக்குறது, ஓவர்சீஸ்லாம் பார்க்க முடியுமா முடியாதா, பல பேர் கேட்ட கேள்வி. அதற்கு ஒரு பதில் இதுல இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெலிகாஸ்ட் டீட்டெயில்ஸ் கடைசி 2 நாளாக ஆக்சுவலி கடைசி முக்கியமாக இந்த ஆகஸ்ட் 29 அன்னைக்கு நான் இன்ஸ்டாவில் வந்து அவ்வளோ பேருக்கு டிஎம் பண்ணேன். மினிமம் 1000 மெம்பர்ஸுக்கு வந்து நான் இந்த ஒரே நாளில் மட்டும் ரிப்ளை மட்டுமே பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ பேர் எனக்கு டிஎம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஏன்னா பிகேஎல் சீசன் 12 ஸ்டார்ட் ஆக போகுது. அது டெலிகாஸ்ட் எங்கே இருக்க போகுது, மொபைலில் எங்கே பார்க்க போகிறதுன்னு தெரியல. நிறைய பேர் அபுதாபி, துபாய், ரஷ்யா, இத்தாலி, ஜெர்மனிலேருந்துலாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லார்கிட்டையும் நான் ஒரு பெரிய சாரி கேட்டிருக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன ஒரு மெத்தட் ஒர்க் ஆகலை. இன்ஸ்டாவில் அவங்க சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மெத்தட் ஒர்க் ஆகலை. பிகாஸ் இப்போதைக்கு பிகேஎல் சீசன் 12 அப்படிங்கிறது அப்ராட்ல, அதாவது இந்தியா தவிர மற்ற கண்ட்ரீஸில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஒர்க் ஆகாத எந்த கண்ட்ரீஸ்க்கும் அவங்க டெலிகாஸ்ட்டை கொடுக்கல. அதாவது இவங்க எங்கேயுமே இப்போதைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதா இல்லைங்கிறதா இப்போதைக்கு இருக்கிற ஒரு நியூஸ். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்டயே நான் கேட்டுட்டேன். அப்ராட்ல, அதாவது ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்ல எக்ஸப்ட் இந்தியா எங்கேயுமே பிகேஎல் சீசன் 12 டெலிகாஸ்ட் இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க. டிசப்பாயின்மெண்ட் தான். அது இப்போதைக்கு மட்டும்தான். அதை சரி பண்ணுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அவரே சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னார்னா அடுத்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களே வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதற்கு இன்ஸ்டால் நான் சொன்ன மெத்தடும் ஒர்க் ஆகல, அந்த ஆப்பும் ஒர்க் ஆகல அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்க முடியுமா. ஸோ 5G நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ரீசார்ஜ் அப்படிங்கிறது 350க்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஜியோ சிம்முக்கு அதன் மூலியமாக ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். நீங்கள் அப்படியே பிகேஎல் சீசன் 12 பார்க்கலாங்கிறது தான். ஸோ இதை நமக்கு வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு. ஜீவன் ப்ரோ அப்படிங்கிற ஒருத்தர், எஸ்கே ப்ரோ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ். ஸோ அந்த 149 ரூபாய்க்கு நீங்கள் ஹாட்ஸ்டார் ரீசார்ஜ் பண்ணீங்கனாலோ இல்லை யார்கிட்டயாச்சும் ஜியோ சிம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 350க்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கனாலோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு பார்த்துக்கலாங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் நம்புகிறேன். அது கிடைச்சதுன்னா உடனே எல்லாருக்கும் நான் அப்டேட் பண்ணிடுவேன் இன்ஸ்டாவில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டிஎம்ல எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண நினைக்கிறேன். யாருக்காச்சும் ரிப்ளை பண்ணலன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை. அது இல்லாமல் இத்தனை பேருக்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த மேட்சோட ரிவ்யூக்குள்ள போவோம். பட் அதற்கு முன்னாடி நம்மளோட ஒரு விளாக் சேனல் இருக்கு, நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணலாம், இதான் என்னோட ஐடி. இதோட லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களோட டவுட் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த பிகேஎல் சீசன் 12 ஸ்டார்ட் ஆகுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்த்தது வைபவ் சூரியவன்சி. அண்ட் அது மட்டும் இல்லாம மற்ற ஸ்போர்ட்ஸ்ல சூப்பரா இருந்தவங்க ஒரு சிலரெல்லாம் கூப்பிட்டு, கூடவே பர்தீப் நர்வாலை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சூப்பரான ஃபேர்வெல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஜெர்சியை போட்டு வந்து கேப்டன்ஸ் கூட எல்லாம் பேசி, அங்கிருந்த கமெண்டேட்டர்ஸ் கூட, ஆங்கர்ஸ் கூட எல்லாரும் கூடயுமே பேசி அவரோட மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணி. பட் இது எதுவுமே நமக்கு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல, அதான் டிசப்பாயின்மெண்ட். ஸ்டேடியம் இருந்தவங்க மட்டும்தான் பார்த்துருந்தாங்க. பட் பர்தீப் நர்வாலை ஸ்டேடியம்ல பார்க்கறது பிகேஎல் சீசன் 12க்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவரை கொண்டு வந்து சூப்பரா வந்து ஒரு மாதிரி கௌரவப்படுத்தியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா பர்தீப் நர்வால் த லெஜெண்ட் ஆல்வேஸ், நோ டவுட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த டேவோட எக்ஸைட்டடான மேட்ச் இதுவாக தான் எனக்கு இருந்துருந்துச்சு. நான் முன்னாடி ப்ரீவியூலேயே சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச் இவ்வளோ க்ளோஸாக போக போகுது அப்படிங்கிறத. பெங்களூரு புல்ஸ் எஸ் புனேரி பல்டன் 32க்கு 32 சொல்லி போட்டியை டை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டை பிரேக்கரில் நம்மளோட புனேரி பல்டன் 6க்கு 4 வின் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் ஷிண்டே 12 புள்ளிகள், சஞ்சய் 3 புள்ளி, ஆஷிஷ் மாலிக் 8 புள்ளிகள், அலிரேசா 3 புள்ளிகள், தீரஜ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, யோகேஷ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அன்குஷ் ராதி 5 புள்ளிகள், ஒரு i5. ஐ திங்க் இந்த
சீசனோட ஃபர்ஸ்ட் ஐஃபைன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் புனேரிப்பல்டன் பக்கம் வந்தோம் அப்படின்னா பங்கஜ் மொகித்தி 6 புள்ளிகள், அபினேஷ் நடராஜன் எந்த புள்ளிகளும் எடுக்கல, குர்தீப் 1, அஸ்லம் நாம்தார் 5, ஆதித்யா ஷிண்டே 9, கௌரவ் காட்ரி 5 அண்ட் கூடவே முகமது அமன் எந்த புள்ளிகளும் எடுக்கல. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் விஷால் பரத்வாஜ் 1. இந்த மேட்ச் ஆரம்பத்திலிருந்தே கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிருந்துச்சு நான் சொல்லுவேன். நான் ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தேன் இந்த போட்டி கண்டிப்பாக க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் புனேரிப்பல்டன் பிளேயர்ஸை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியுமே பிசி ரமேஷுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ பெங்களூர் புல்ஸை பற்றியும் அஜய் தாக்கூர் தெரிஞ்சு வச்சிருப்பாருங்கிற மாதிரி. அண்ட் ஆகாஷ் ஷிண்டே கலக்கவார்னு சொல்லியிருந்தா புனேரிப்பல்டனுக்கு எதிராக, அதுவும் நடந்திருந்துச்சு. அன்குஷ் சாத்தி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவார்னு சொல்லியிருந்தா அதுவும் நடந்திருந்துச்சு. பட் இங்கே மிஸ் ஆனது பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் யோகேஷ் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு 2-3 டேக்கல் பாயிண்ட் எடுத்திருந்தாலே பெங்களூர் புல்ஸ் இந்த பக்கம் ஜெயிச்சிருக்கும். அதே மாதிரி புனேரிப்பல்டன்ல ஸ்டார் டிஃபெண்டரான அபினேஷ் நடராஜன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதுவும் இந்த பக்கம் வின்னுக்கு காரணமாக இருந்திருக்கும். பட் அது எல்லாமே கடைசியில் 32-32 சொல்லிட்டு முடியறதுக்கு தான் காரணமாக இருந்துச்சு. இந்த ஜெர்சி புல்லிங்லாம் வேற நடந்திருந்துச்சு அகைன்ஸ்ட் பங்கஜ் மொகித்தே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அந்த சஞ்சய் பண்ண ஒரு டேக்கிளில். இதெல்லாம் வந்து கடைசியில் வந்து அது டை அப்படிங்கிற மாதிரி 32-32 முடிஞ்சுது. ஒரு பக்கமாக டை பிரேக்கர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரைடு இந்த பக்கம் இந்த ஃபர்ஸ்ட் ரைடு எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. கடைசி 2 ரைடு தான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை கூட்டுச்சு. அதுவும் சச்சின் தென்வரை பிடிச்சி போட்டாங்க பாரு பெங்களூர் புல்ஸ். என்னன்னு சொல்லன்னு தெரியல. ஏன்னா சச்சின் தென்வரை நம்பி ஒரு டை பிரேக்கர்ல இறக்கி விட்றாங்க. தலைவன் நேராக போய் இத்தனைக்கு பல்க் லைனை கிராஸ் பண்ணியிருந்தா கூட போதும், நேராக போய் சிக்கினாரு. அது அப்படியே கண்டினியூ ஆகுது சீசன் 11 ஃபார்மு. நான் அவரை கலாய்க்கிறதுக்காகலாம் சொல்லலை. அவர் நினச்சிருந்தா அந்த மேட்ச் அப்பயே ஜெயிச்சிருக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேக்கில் பண்ணாலுமே அதுக்கப்புறம் பெங்களூர் புல்ஸ் பண்ண தப்புனால 6-4 சொல்லி புனேரிப்பல்டன் இந்த டை பிரேக்கரையும் ஜெயிச்சு மேட்சையும் ஜெயிச்சிட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சீசன்ல இருந்து டை ஆகிற போட்டிகள் அப்படிங்கிறது கிடையாது. டை ஆச்சுன்னா டை பிரேக்கரை வச்சு அதுக்கு வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வகையில் முதல் நாள் டை பிரேக்கர் நடந்தது எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். கண்டிப்பாக செம்மையாக இருந்துச்சு இந்த டை பிரேக்கர் மேட்ச் அப்படிங்கிறது. நீங்கள் எத்தனை பேர் இந்த போட்டியை என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நாம ஃபர்ஸ்ட் மேட்சுக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாருக்குமே பிடிச்ச மேட்ச் தான், தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் தமிழ் தலைவாஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிசல்ட்டை சொல்லிடுறேன். 38-35 சொல்லிட்டு தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை ஒரு கம்பேக் கொடுத்து ஜெயிச்சிருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் அண்ட் கூடவே பவான் ஷராவத் பவான் ஷராவத் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தமிழ் தலைவாஸ் கம்பேக் கொடுத்தாங்கன்னு சொல்லலாமா? அதான் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் இது தெலுங்கு டைட்டன்ஸோட போட்டி, கடைசி 10 நிமிஷம் தமிழ் தலைவாஸோட மேட்ச் அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸை சொல்லிடுறேன். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் நர்வால் 3 புள்ளிகள், சாகர் 2 புள்ளி, அஜித் பவார் 1 புள்ளி, விஜய் மாலிக் 6 புள்ளிகள், பரத் 11 புள்ளிகள், 9 ரைட் பாயிண்ட்ஸ், 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ், சுப்மம் ஷிண்டே 4 புள்ளிகள், அன்கித் எந்த புள்ளிகளும் எடுக்கல. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அமன் அன்டில் 2 புள்ளிகள். தமிழ் தலைவாசில் அர்ஜுன் தேஷ்வால் 12 புள்ளிகள், ரோனக் 1 புள்ளி, ஆஷிஷ் 2 புள்ளி, பவான் ஷராவத் 9 புள்ளிகள், இமன்சு 3 புள்ளி, சுரேஷ் யாதவ் 3 புள்ளிகள், நிதேஷ்குமார் 2 புள்ளி அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 7லேயே ஆரம்பிச்சது கான்ட்ரவர்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாம வந்து பட் இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நரேந்தர் கண்டாலா ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் ஆட மாட்டாருங்கிறத சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆச்சு மிஸ் பண்ணுவாருங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு கீழே கமெண்ட்லையும் சரி இன்ஸ்டாவிலையும் வந்து சிலவர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ அப்படி நரேந்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டாருன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுறீங்களா, உங்கள் யூடியூப் சேனலே டெலீட் பண்ணிடுங்களான்னு கேட்டாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்போ அவர் ஆடலை, நீங்கள் டெலிட் பண்ணிட்டு போயிடுறீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்களேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணி வாங்கி கட்டிங்கன்னு எனக்கு தெரில. ஸோ ஜஸ்ட் ஹேட்டர்ஸ் எல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். நரேந்தர் கண்டோலா அண்டு கூடவே சாகர் ராத்தி ஸ்டார்டிங் 7ல் இல்லை, ஏன் ஆடலைங்கிறது உங்களோட கேள்வியாக இருக்கலாம். இப்போதைக்கு சொல்லப்படுற விஷயம் அதே தான், இன்ஜுரி 2 பேருக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. நரேந்தர் கண்டாலாவுக்கு அந்த லோக்கல் டோர்னமெண்ட் ஆடுறப்பவே இன்ஜுரிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லெஃப்ட் ரிஸ்ட்டில். ஸோ அது இப்போதைக்கு கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. அதனால் அவர் சரியாகலைங்கிறதுனால அவர் டீமில் இல்லை. சாகர் ராத்திக்கும் இதே பிரச்சனை அப்படின்னு இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சாகர் ராத்திக்கும் ஏதோ நிகழ்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை. சாகர் ராத்தியை ஏன் ரைட் கார்னரில் ஆட வைக்கணுங்கிறதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் இன்ஜுரின்னு தான் தெரியுது. பட் இதில் சர்ப்ரைஸே ஆகலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் இதுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் ஆகலை. போன சீசன் வந்து அதிகமான ரைட் புள்ளிகளை எடுத்த மோயின் சஃபாகி சப்ஸ்டியூட்டில் இருக்காரு. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இமன்சு யாதவை நம்பி அவர் கூட போகிறாங்க, எனக்கு அதெல்லாம் ஓகே. 3வது ரைடர் இமன்சு யாதவ், ஆனால் தலைமை பண்ணது எல்லாமே டேக்கிள்ஸ் மட்டும்தான். வழக்கம் போல் 5 டிஃபெண்டர் 2 ரைடர். இதே தான் போன சீசனும் அந்த கோச்சஸ் பண்ணாங்க. அப்போ நம்ம அவங்கள செஞ்சோம். பட் இப்போ யாரை போய் செய்யறதுன்னு தெரில. சரி விடுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சுருக்கமாக சொல்லிட்டேங்க. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் இது தெலுங்கு டைட்டன்ஸோட போட்டி. பரத்துடா பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு தனியால மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாரு. அப்பப்போ விஜய் மாலிக்கோட சப்போர்ட்டும் ஓரளவுக்கு இருந்துருந்துச்சு.
அந்த டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சுபாஷ் சண்டே கலக்கிட்டு இருந்தாரு. அந்த அமனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7லேயே எடுக்கல, அதுக்கப்புறம் அமன் தான் வந்து அவனுங்கிற மாதிரி அமனை தூக்கி போட்டாங்க, அவரும் வந்து கலக்கி இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் அதாவது பவன் ஷராவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் எதுவுமே பண்ணல, பாயிண்டே எடுக்கல, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கடைசி 10 நிமிஷம் எங்கேருந்து வெறி வந்துச்சுன்னு தெரியல, வெறி கொண்டு ஆடினாரு. முக்கியமாக அந்த ஒரு சூப்பர் ரைட்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த மேட்ச் அப்படியே திருப்பி விட்டுருச்சு. அந்த மல்டி பாயிண்ட் ரைடு வேற அடிக்கடி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் அர்ஜுன் தேஷ்வால் பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு ஸ்லோவாகும் போது பவன் ஷராவத்தோட எழுச்சி நடந்துச்சு. அந்த அர்ஜுன் தேஷ்வால் 5 போனஸ் பாயிண்ட் வேற போட்டிருந்தாரு. அந்த போனஸ் நமக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா, அது சரியாச்சு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் யாதவ் ரைட் கார்னர் நல்லா பண்ணாரு, நித்யேஷ் லெஃப்ட் கார்னர் ஓரளவுக்கு ஆவரேஜா பண்ணாரு, இமோன்ஸ் ஆரம்பத்தில் சூப்பரா டேக்கிள்ஸ் பண்ணாரு. இந்த மாதிரி டீமா தமிழ் தலைவாஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். பட் எனக்கு நரேந்தர் கண்டோலா, சாகர் ராத்தி அண்ட் மோயின் சஃபாகி இவங்களெல்லாம் ஸ்டார்டிங் செவல பார்க்குற வரைக்கும் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வராதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நீங்க சொல்லலாம் அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்கடா போடா அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களோட ஒப்பீனியன், இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். எத்தனை பேர் இவங்க 3 பேரையும் ஸ்டார்டிங் செவல மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இல்லடா அதெல்லாம் எல்லாத்தையும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பவன் ஷராவத் இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அதுவும் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பட் இப்போதைக்கு நான் வீடியோ முடிச்சுட்டு கிளம்ப போறேன். தேங்க்யூ, பை பை கைஸ்.